கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, சேர்ந்து பாடுவோமா? தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, சொல்லுங்க. பரிசுத்த வல்லமையாய் உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே வருவதற்காக நன்றி ஆவியானவரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவர். ஐயப்பா, விடுதலை தருபவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீ, சத்தியம் போதிக்கிறீ, சாட்சியாய் நிறுத்துகிறீ, சத்தியம் போதிக்கிறீ. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர், இதயத்தில் அசைவாடுகிற ஆவியானவர், நம்முடைய மத்தியில அசைவாடுகிற ஆவியானவர், கூட இருப்பவரே, சாட்சியாய் பலப்படுத்துகிற ஆவியானவர், குறைகள் தீர்ப்பவரே, உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், துதிக்க வைக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தம் தருகிற ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ ஜீவன் தரும் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியே, தகப்பனே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஆவியானவர் வந்தாலே துதிக்க வைக்கிற ஆவியானவர். வாய் திறந்து துதிக்க பலன் தருகிறவர். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். துதிப்போம், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனே எனது அடைக்கலமானார் என்று நான் சொல்லுவே. தேவனே எனது அடைக்கலமானார் என்று நான் சொல்லுவே. அப்படி சொல்லுவோம்.
சொல்லுவதனால வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் இந்த கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சிறகுகளால் நம்மை மூடுகிறார், சிறகுகளாலே நம்மை மூடுகிறார், இறுதி வரை காப்பாற்றுவார். கர்த்தர் இறுதி வரை காப்பாற்றுவார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Glory. கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. பயமில்லை. கர்த்தரே எனது அடைக்கலமானார், எனது கோட்டையுமானார். கர்த்தரே எனது அடைக்கலமானார், எனது கோட்டையுமானார். என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர், என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் தினம் சொல்லுவேன், என்று நான் தினம் சொல்லுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த இரவெல்லாம் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். மகனே மகளே, இந்த இரவெல்லாம் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே. அல்லேலூயா. வல்லமை, கிருபை, சமூகம் பிள்ளைகளை மூடுவதாக. Thank you, Jesus. 91 சங்கீதத்தை பாடிட்டு இருக்கிறோம். டெய்லி பாடுங்க, டெய்லி வாசிங்க. இந்த கொள்ளை நோய் முற்றிலும் அற்று போகும் வர நாம் இந்த சங்கீதத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அடைக்கலமான உன்னதமான கர்த்தர் நமக்கு தாபரமான 99 அடைக்கலமானவர், உன்னதமானவர், நமக்கு தாபரமான ஆதலா 10வது வசனம், பொல்லாப்பு நேரிடாது. சொல்லுங்க, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, பொல்லாப்பு என் குடும்பத்துக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் Thank you, அப்பா. Glory. நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. கை உயர்த்தி ஹல்லேலூயா. Glory, hallelujah, glory, glory, hallelujah.
வாஞ்சையா இருக்கிறபடியான விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறவங்கள கை உயர்த்தி காட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. விடுதலை உண்டு உங்களுக்கு. கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். அவர் நாம அறிந்தபடியால கர்த்தரே நமக்கு அடைக்கலம், ப்ரொடெக்ஷன், பாதுகாவலா இருக்கிறார். 15ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடுவா, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், பதில் கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த ஆபத்து நிறைந்த நாட்கள்ல கொள்ளை நோயிலிருந்து உங்களை தப்புவிப்பா. ஆமென். கூட இருந்து தப்புவித்து ஆமென் உங்களை கனப்படுத்துவா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவா. ஆமென். அவருடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துவா. ஆமென். அவருடைய வெற்றியை வெளிப்படுத்துவா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி Hallelujah. Glorious God. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, கர்த்தர் உங்களை காண்கிறார். இந்த இரவு நேரத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறார். ஒவ்வொரு ஏக்கத்தையும் அறிகிறார். உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அற்புத 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 இயேசு அற்புத. இந்த இரவுல உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு செய்யும்படி உங்கள் பேரில் அவர் நினைவாய் இருக்கிறார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. இந்த இரவு ஜெபத்துல ஆவியானவருடைய செயல்பாடு, பவுல் எபேசு சபைக்கு எழுதிய அந்த கடிதத்துல ஒரு 6 காரியங்கள் பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அசைவாடி ஆட்கொண்டு, ஆவியானவர் ஆட்கொண்டு அற்புதங்கள் செய்வாராக. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதாக. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தினாருதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தினாருதலே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, பக்தர்கள்
பக்தர்கள் துணையாளரே. எங்கே இருக்கிறாரு? எனக்குள் இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எனக்குள் இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே. Hallelujah. Glory, glory. பக்தர்கள் துணையாளரே. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்ய வைப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்ய வைப்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், சாட்சியா நிறுத்துகிறீர். தேங்க்யூ அப்பா. சத்தியம் போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியே. Glory. பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் இருவர் மூவர் கூடுறோமோ இயேசு நாமத்தில் அங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஜீசஸ் சொன்னாரு, நான் உங்கள் நடுவில் வருவேன். ஆமென். நான் வருவேன். என்ன அப்படின்னா என்ன? என்னுடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், சொல்லுங்க ஆவியானவர், ஆவியானவர் நமக்குள்ள நம்மோடு உள்ள இருக்கிறாரு, சுற்றிலும் இருக்கிறாரு, சபையில இருக்கிறாரு. ஒரு காற்று போல, சொல்லுங்க காற்று உங்களுக்குள்ள இருக்கு, வெளியேவும் இருக்கு, சுற்றிலும் இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் ஏன் சொன்னார், ஆவியானவர் காற்று போல. காற்று எங்கிருந்து வருகிறது எங்கு போகிறது என்று அறியாதது போல ஆவியானவருடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய பாக்கியம். பரலோக பிதா பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது எபேசு சபைக்கு எழுதிய அந்த கடிதம், அதுல பல இடங்கள்ல ஆவியானவர்னே பவுல் சொல்லுவார். அதை தியானித்து நாம் ஜெபித்து முடிப்போமா? ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? தேங்க்யூ சொல்லுங்க. மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்குள்ள. அதனாலதான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. இந்த வாரமெல்லாம் உங்க சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. அப்ப இதை அனுபவிக்கிறவர்கள் எபேசு சபைக்கு எழுதும் போது இவர் யார் என்று சொல்லும் போது ஏறத்தாழ ஒரு 6 காரியம் உற்சாகமா பார்க்க போகிறோம். முதல் அதிகாரத்திலேயே 13ஆம் வசனத்துல ஆவியானவர் குறித்து இப்படியாய் பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீங்களும் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். மீண்டும் ஒரு வாசிப்போமா சப்தமா? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, விசுவாசிகளானவங்களை கை வைத்து காணுங்க. விசுவாசிகளானோ. ஆமென். நாங்கள் அவிசுவாசிகள் அல்ல, நாங்கள் விசுவாசிகளானோ. ஆமென். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியானவர் முத்திரையாய் அடையாளமாய் நமக்குள்ள முத்திரை போடப்பட்டோம். விசுவாசிக்கிற முத்திரைனா தெரியும். we are sealed. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்குள்ள அவர் முத்திரையாய் வந்திருக்கிறார், அடையாளமாய் வந்திருக்கிறார். ஆமென். முத்திரையாய் அடையாளம் இடப்பட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்துல சீல்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்குள்ள ஆவியானவர் அடையாளமா இருக்கிறார். இது பிசாசுக்கு தெரியும்.
அதனாலதான் அடையாளமா இருக்கிறார். ஆமென். ஆமென். அதனால அச்சாரமா இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய அச்சாரமா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அச்சாரமா இருக்கிறார். அச்சாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. அச்சாரத்துக்கு நல்ல தமிழ்ல என்ன? முன்பணமா? முன்பணம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போது நமக்கு ஒரு முன்பணம் கொடுத்து வேற எங்கேயும் வித்துறாத அப்படின்னு நம்ம முன்பணம் கொடுப்பது போல நமக்கு பிதாவானவர் ஆவியானவராக வந்து முன்பணமா இருக்கார். நம்ம எங்க போறதுக்கு ரெடியா இருக்கோம்? ஹல்லேலூயா. எதற்காக முன்பணம்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையானவரே கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. கர்த்தருடைய மகிமை சத்தப்போடு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாமெல்லாம் மீட்கப்படுவோம். ஆமென். சொல்லுங்க, மீட்கப்படுவோம். மீட்கப்படுவோம். ஏற்கனவே மீட்கப்பட்டோம். ஆனா முழுமையான மீட்பு அவருடைய வருகையில. கையாமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அடையாளமா இருக்கிறார். எதற்கு? மீட்கப்படுவோம் என்பதற்கு. சொல்லுங்க, மீட்கப்படுவோம். மீட்கப்படுவோம். மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வருகையில மீட்கப்படுவோம். மீட்கப்படுவோம். நம்முடைய சுதந்திரமாய பரலோகத்துக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டதால் நாம் பரலோகத்துக்கு சொந்தமாக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் தான் ஆவியானவர். ஆமென். ஆவியானவரே என் ஆற்றலானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. இதை சொல்லிட்டு தான் உடனே பவுல் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. 16 என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. முதல் ஜெப குறிப்பை கவனிச்சீங்கன்னா 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவரை தந்தரல வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். ஆமென். பவுல் சபைக்கு மன்றாடுகிறார். நான் உங்களுக்காக மன்றாடுகிறேன். இந்த மன்றாட்டை கவனிச்சீங்களா? இயேசு மகிமையின் பிதாவானவர். சொல்லுங்க, மகிமையின் பிதாவானவர். மகிமையின் பிதாவானவர் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான தேவை, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் ஆவி. சொல்லுங்க, ஞானம் தரும் ஆவியானவரே. ஞானம் தரும் ஆவியானவரே. ஆவியானவர் வந்தாலே ஞானம் வந்துரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு கொடுக்காத ஞானம் ஆவியானவரால வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் குழந்தைகளுக்கு இப்பவே அபிஷேகம் வந்தா எளிதா படிச்சிருங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஞானம், ஆவியானவர் ஞானம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிதாவை அறிந்து கொள்கிற ஞானம் தருகிற ஆவியானவரே. ஞானம் தருகிற ஆவியானவரே. அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. பாடுறமா, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரம். எங்கள் ஆவியானவர் மகிமையின் அச்சாரமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். எத்தனை பேர் ஆசைப்பட இன்னும் பிதாவை அறியணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆசைப்படுறேன், எனக்கெல்லாம் கொல்ல ஆசை, இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்று டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். இந்த தெய்வத்தை இன்னும் அறியணும், அதுக்குத்தான் அந்த அறிவை வெளிப்பாட்டை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஊற்று பெருக பெருக மகிமையின் பிதாவானவரை நாம் அறிந்து கொள்வோம். ஆமென். இன்னும் அறிந்து கொள்வோம்.
அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாடு தரும் ஆவியையும் அவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பவுல் ஜெபத்தை கவனித்தீர்களா? சபைக்கு கொடுங்க. ஆமென். மகிமையின் ஆவியானவர் வெளிப்பாடு தரும் ஆவி, ஞானம் தரும் ஆவியை சபைக்கு தர வேண்டும் என்று பிதாவை மன்றாடுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்படி விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஜெபிக்கிறீங்களா? பிதாவை அறிந்து கொள்ள பிதாவை அறிந்து கொள்ள ஞானத்தின் ஆவியால நிரப்புங்க. ஞானத்தின் ஆவியால நிரப்புங்க. வெளிப்பாடு தரும் ஆவியால நிரப்புங்க. வெளிப்பாடு தரும் ஆவியால நிரப்புங்க. அப்ப ஆவியானவர் சீலர், முத்திரையா இருக்கிறார். ரிவீலர், வெளிப்பாடு தரும் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுலதான் அதே எபேசு 3:6 பார்க்கிறோம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துகிற ஆவியானவர், வெளிப்படுத்துகிற ஆவியானவர், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிப்படுத்துகிற ஆவியானவர் சபைக்கு வர வேண்டும் என்று பவுல் அழுகிறார், துதிக்கிறார். சபைக்கு வேணும். மகனே மகளே விசுவாசியே, அந்த வெளிப்படுத்துகிற ஆவியானவர், வெளிப்படுத்துகிற ஆவியானவர். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. அப்படி ஜெபிப்பீங்களா? அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். பெரிய பிரசங்கம் அல்ல. ஸ்தோத்திரப்பா. வெளிப்பாடு தகிற ஆவியால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி அப்படி ஜெபிக்க வை ரூபன். ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால ஆண்டவரே எங்களை நிரப்புகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே ரகசியத்தை பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்த ஆவியினால வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே இந்த நாட்கள சபை ஜனங்களா இருக்கிற எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆவியானவரால் நிரப்புங்க ஆண்டவரே. வெளிப்பாடு தரும் ஆவியானவர், வெளிப்பாடு தரும் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீலர், ரிவீலர், எம்பவரர் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 3:16 வசனத்தில் எம்பவரர், பலப்படுத்துகிறவர், முத்திரையானவர், வெளிப்படுத்துகிறவர், வெளிப்பாடு தரும் ஆவியானவர், அடுத்து பலப்படுத்துகிற ஆவியானவர். 3:16 பண்ணுங்க. நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவர். உள்ளான மனிதர். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உள்ளான மனிதர் வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவரே, முத்திரையான ஆவியானவரே, வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதா. தேங்க்யூ அப்பா. பேச்செல்லாம் ஆவியானவர் அசைவாடுவாராக. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நாள் முழுதும் என் பிள்ளைங்களை வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் வழி நடத்தும். உங்க விருப்பம் அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன் உங்களை பார்த்து. உங்க விருப்பம் என் சபையில செயல்படுத்தும். சொல்லுங்க, உங்க விருப்பம், உங்க விருப்பம் எங்க சபையில, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் குறித்து ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீலர், ரிவீலர், எம்பவரர், பலப்படுத்துகிறவர், முத்திரையானவர், வெளிப்படுத்துகிறவர். 4வது சிங்கர், பாட வைக்கிறவர். ஆவியானவரே, ஆவியானவரே பாட வைக்கிறார். எதிரிய பாடையில போக வைக்கிறார், நம்மை பாட வைக்கிறார். கை வைத்தாமேன்னு சொல்லுங்க. எதிரினா பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, நீங்க நினைக்கிறது பிசாசு. ஆமே,
எல்லா மனிதரும் நல்லவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதுதான் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆமென். குயிக்கா ஹalleluya 5ல பார்க்கிறோம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. அப்ப என்ன கொண்டு வர அந்த சாராய கடையை நினைவுபடுத்துறார். இப்ப கொடுங்க சாராயம் தர சாராய கடையில நிரம்பி ஒயினால நிரம்பி சாராயத்தால் நிரம்பி வருகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஆடிக்கிட்டே வருவாங்க, பாடிக்கிட்டும் வருவாங்க. கவனிச்சிங்களா? ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு. அது நினைவுல கொண்டு சொல்ற. நீ அதனால நிறைய கூடாது, நீ நிறைய வேண்டியது ஆவியானவரால. சொல்லுங்க. ஆவியானவர் ஜீவ தண்ணீர் போல இந்த இடத்துல ஃபவுண்டேனா பார்க்கிறார். அவர் ஜீவ தண்ணீரால நம்ம நிரப்பி கொண்டு இருக்கிறது போல ஆவியானவரால் நம்ம நிறைந்து. சொல்லுங்க. நிறைந்து நிறைந்தால் என்ன நடக்குதா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகள். நீங்க சத்தம் போட்டு படிக்க. நீங்க சங்கீதங்களினாலும், உங்க சத்தம் கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அடுத்த வசனம் சொல்லுது, இதயத்தில் கர்த்தரை பாடி. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவன் நிறைந்திருந்தால் நாம் பிறருக்கு புத்தி சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. எதை கொண்டு புத்தி சொல்லுவோம்? வசனத்தை கொண்டு புத்தி சொல்லி. அடுத்து என்ன? பாடி. சொல்லுங்க. பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கிறேன். ஒரு காலத்துல பாட்டே வராது. ஆனா ஆவியானவர் வந்த பின்னால ரெகுலரா வாரத்துல 2 பாட்டு 1 பாட்டு இந்த நாட்கள்லாம் பாட்டா கொடுக்கிறார். அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பாடல் எண்ண முடியல. 10க்கு மேல வந்துருச்சு. ஹalleluya 13 தாண்டிருச்சா? ஆமென் சொல்லுங்க. போன வாரம் கூட 2 ராகம் எனக்கு தெரியுது. ஆவியான அசைவாட பாடல் பிறக்குது. நன்றி சொல்லுங்க. அதனாலதான் அவருக்கு பேர் சிங்கர்னு வச்சிருக்கேன். சிங்கர், பாட வைக்கிற ஆவியானவரேன்னு சொல்லுங்க. பாட வைக்கிற ஆவியானவரே. என்னுடைய ஆசை உங்களுக்குள்ள இருந்து பாட்டு வந்து நீங்க எங்களுக்கு போட்டியா வரணும். எனக்கு பாட்டு வருது பாஸ்டா, அண்ணன் வரணும், அப்பான்னு வரணும். ஹalleluya அப்படி ஆசைப்படுங்க பார்க்கலாம். தோசை வரும், கை தட்டுங்க பார்க்கலாம். ஆசைப்படுறீங்களா? எனக்கா பாட்டு வரும்னு சொல்லாதீங்க. என்னெல்லாம் கொயர்லே சேர்க்கல அந்த நாட்கள்ல, வாலிப நாட்கள்ல. ஆனாலும் கூட ஆவி வந்தாரு, அற்புதம் செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஆளுகை செய்யோ ஆவியானவரே, வழியாய் தந்தே. ஆமென். பரிசுத்தமானவரே, முத்திரையானவர், வெளிப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், பாட வைக்கிறவர். ஆமென். சிங்கர். அதிலேயே கவனிங்க. 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் உள்ள வந்தா அந்த முணுமுணுப்புலாம் இருக்க விட மாட்டார். முறைப்பாடு, முணுமுணுக்கிறது, குறை சொல்றது இருக்க விடாமல் என்ன செய்வார்? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு அப்படி செய்ய வைப்பாரா? துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. நீங்க பாடுங்க. ஆமென். அப்ப எப்பொழுதும் சொல்லுங்க. எப்பொழுதும் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து நீங்க சொல்லுங்க. எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை துதிக்க வைக்கிறவர். நமக்கு பிடிக்காத காரியம் நடந்தாலும் துதிக்க வைக்கட்டும். ஹalleluya. சுற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் நடந்தாலும் கூட ஸ்தோத்திரம்பா, தீமையை நன்மையாய் மாற்றுவீங்க. ஹalleluya. அப்போ இந்த ஆவியானவர் இருந்தால் அந்த என்ன சொல்றது, கோபம், வெறுப்பு, கசப்பு, முறுமுறுப்பு இதையெல்லாம் மேற்கொள்ள வைக்கிற ஆவியானவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஆவியானவரே கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, ஏசு ராஜா. அதனாலதான் ஆவியானவர் அவசியம் சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பவுல் ஆவியானவரை கொண்டு வர்றார். அதுவும் சபைக்கு எழுதப்பட்ட எபேசு கடிதம். அப்போ அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 21ல தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய பண்ணுகிற ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிற ஆவியானவர். ஆமென். அதுவும் இந்த இடத்துல கணவன் மனைவி தான் வருது, அடுத்து மனைவிகளேன்னு வருது. அப்படின்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வைக்கிற ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் ஒருவருக்கு கீழ்ப்படிந்த பாவமையா? சொல்லுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியிருந்த ரைட்டு தானையா? ஆமென் சொல்லுங்க.
மனைவி தான் கீழ்ப்படியணுமா? கணவனும் கீழ்ப்படியலாம், விட்டு கொடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. சண்டை வராம கணவனும் மனைவியும் ஒரே ட்ராக்ல ஓட வைக்கிற ஆவியானவர் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியானவரால் நிரப்பப்பட்ட குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க. அதுதான் நல்ல வார்த்தை. கீழ்ப்படி என்பதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களை கை உயர்த்தி பார்க்கலாம். கணவன் தாய்மார்களெல்லாம் தந்தைமார்களெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவரால் இங்கே நிரம்ப நிரம்ப கணவன் மனைவியுமாக ஒரே மனமாய் விட்டு கொடுத்து இந்த குடும்பத்தை நீங்கள் வெற்றிகரமாய் நடத்துவீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரச்சனை வரும், ஆனால் விட்டு கொடுங்க. ஆவியானவர் இருந்த விட்டு கொடுத்துருவீங்க. கணவன் மனைவி வாழ்வது மிகப்பெரிய அதிசயம் தான். எத்தனை வருஷம் தான் சேர்ந்து வாழ்றதுன்னு சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் தான் அந்த அம்மாவோட வாழ்வதுன்னு. கஷ்டம்தான், பட் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா இருக்கிறீங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. ஆவியானவர் வந்தா உங்களுக்கு இதுதான் ஹனிமூன். ஹனிமூன் எப்போ இல்லை, எப்போதுமே ஹனிமூன் தான். ஆமென் சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றல். ஆமென். அப்ப சிங்கர்னு பார்த்தோம். அடுத்து வேர்ட் கிவர். வேர்ட் கிவர் அது எங்க பார்க்கிறோம்? 6ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம், எபேசு 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல ஆவியானவர் குறித்து மிக அழகா எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படி வாசிப்போமா? இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் ஆமென் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை இறுதியில பிசாசோடு உள்ள போராட்டத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். நமக்கு தான் போராட்டம் இருக்குல்ல. ஆமென் சொல்லுங்க. சிந்தையில போராட்டம் இருக்கும். பிசாசானவன் வெளியே நின்று அந்த கருப்பா வந்து உங்களை அட்டாக் பண்றது இல்லை. சிந்தையில தான் தாக்குதல் வரும். கவலை, அது ஒரு தாக்குதல். பயம், வெறுப்பு, கசப்பு, ஒரு பயம். அந்த சிந்தையில பிசாசு யுத்தம் பண்ணுவான். அதுதான் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. காரணம், ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். அதுதான் சிந்தையில போராட்டம். டெய்லி எழுமுனா ஒரு போராட்டம் தான். வாழ்க்கை என்பது போராட்டம் ஏற்பாடு இருக்கும். போராட்டம் தான். அந்த சிந்தையில சிந்தையே சத்துரு தாக்கி கொண்டு இருப்பான். அதுக்கு தான் அந்த போராட்டத்தின் மத்தியில் நமக்கு ஒரு வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வசனத்தை கொடுப்பார். வேர்ட் கிவர் சொல்லுங்க. வேர்ட் கிவர். அதான் சோடு. ஆங்கிலத்தில் சோடு. ஸ்வோர்டா எப்படி சொல்றது? ஸ்வோர்டு. SWORD. ஸ்வோர்டு. அதான் வேர்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த வேர்டை கொடுக்கிறது யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆவியானவன் கத்துங்கய்யா. இப்படி இதான் வேர்ட் கிவர். இப்போ ஆவியானவர் இருந்தா, ஒரு காலத்தில் ஆவியானவர் இல்லாம நான் எதையெல்லாம் வாசித்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவோம் அந்த நாட்கள்ல. யாரு கேட்டா யாரு? ஆனா உள்ள வந்ததுனால அவர் வேர்டு கொடுப்பாரு. எனக்கு ஒரு உறுதி, இதைத்தான் இன்னைக்கு சொல்லணும்னு ஒரு நிச்சயத்தை கொடுத்து அனுப்புவார். ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும். தேங்க்யூ அப்பா. என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. ஆவியானவரே, உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆவியா நமக்குள்ள இருந்தா வசனம் வாசிக்கும் போது வித்தியாசமா இருக்கும். நான் பைபிள் கல்லூரியில் படிக்கிற போது ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இது ஒரு உணவாக நாங்கள் படிக்கல, பரீட்சைக்காக தான் படிப்போம். அந்த நாட்கள்ல யோசித்து பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல பரீட்சைக்கு
முதல் மார்க் வாங்கணும் என்று பைபிளில் படிப்போம். ஆனால் ஆவியானவர் உள்ள வந்த பின்னாடி இது பரீட்சைக்கு இல்லை, சாப்பாடே தான். ஆமேன்னு சொல்லுங்க. கூட மாறிடுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வேர்டு கொடுப்பார். ஆவியானவர் வந்ததுனால தான் அந்த பைபிளுக்கு அர்த்தம். சாதாரண மக்கள் இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு அது புரியாது. அதனால தான் ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கும்போது ஹல்லேலூயா ஆசைப்படுறீங்களா? ஆமென். அப்ப வேர்டு கிவர் கடைசியா பிரேயர் வேரியர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பிரேயர் வேரியர் 18ஆம் வசனம் சொல்லுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியில ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் ஆமென். சகல பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ண வைக்கிற ஆவியானவருக்கு ஒரு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேர்ட் கிவர். அடுத்து பிரேயர் வேரியர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். ஆவியான அசைவாட உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தேசத்துக்காக ஜெபிப்பீங்க, பிள்ளை சரியில்லைன்னா பிள்ளைக்காக மன்றாடுவீங்க. அது ஆவியானவர் தான் உங்களை ஆமென் சொல்லுங்க. ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வைப்பா. ஹல்லேலூயா. ஒரு 6 காரியம் பார்த்தோம். ஞாபகமா சொல்லவா? சீலர் முத்திரையாய் வந்திருக்கிறா. அடுத்து ரிவீலர் வெளிப்படுத்துகிற ஆவியானவர். 3 எம்பவரர் பலப்படுத்துகிறவர். அடுத்து பாட வைக்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்து வேர்ட் கிவர் வசனம் கொடுக்கிறவர். அடுத்து ஜெபிக்க வைக்கிறவர். 6 காரியம் வந்து 5 1 2 3 4 5 6. ஆமே 6 சரியா? ஆமே. இப்ப 6ஆ பாய எழுமுக பார்க்கலாம், துதிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆவியான் உங்களுக்குள்ள அசைவாடுவார். ஒருவேளை புதுசா இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கும். அபிஷேகம் வல்லமையாய் ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை கொடுப்பார். வாய் திறந்து ஜீசஸ் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. எவ்வளவு சப்தமா ஜீசஸ் ஸ்தோத்திரம் வரவேற்கிறோம் ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆதி திருச்சபையில் அசைவாடிய ஆவியானவரே, அப்போஸ்தலர் நடபடி முழுவதும் வழி நடத்திய ஆவியானவரே, அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் வழி நடத்தின ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? மாம்சமான யாவர் இந்த தேசத்துல ஊற்ற வேண்டுமே. எங்கள் மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். அதனால ஊற்றுமையா வல்லமையை எங்க தேசத்துல தாகத்தோடு காத்திருக்கிறோம். மீண்டும் சொல்லுங்க. ஊற்றுமையா உங்க வல்லமைய தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்க தேசத்துல ஊற்ற வேண்டும். தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்கள் சபையில ஊற்ற வேண்டும். இந்த இரவுல காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்க வேண்டும். தாகத்தோடு முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஹல்லேலூயா. காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமைய சொல்லுங்க. ஊற்றுமையா
வல்லமைய தாகத்தோடு. Thank you. Hallelujah. தாகத்தோடு ஆவியானவர் ஊற்றப்பட்டால் நடக்கிற அந்த அதிசயங்களை தான் பாடிட்டு இருக்கிறோம். ஆதி திருச்சபையில ஊற்றப்படும் போது அந்நிய பாஷை பேசி திருச்சபை பிறந்தது. அதே போல ஏசாயா 32 ஆவியானவர் ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். 32:15 ஆவியானவர் தேசம் எங்கும் சபை முழுவதும் ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளி காடா எண்ணப்படும். 16 வசனம், வனாந்திரத்திலே நியாய வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும், நீதியின் கிரியை சமாதானம் உண்டாகும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கை சுகமும் உண்டாகும். அப்படிதான் ஆவியானவர் இந்த நாளிலே அசைவாடுவாராக. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரம் வயல்வெளியாகும். வயல்வெளிய மரங்கள் நிறைந்த காடா மாறும். சபை உலகமெங்கும் சபைகள் தான் மரங்கள், சபைதான் காடு, அதுதான் தேவ வீடு. அப்படியா நான் விசுவாசிக்கிறேன். நீதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், அமெரிக்கை உண்டாகும், சுகம் உண்டாகும். நம்முடைய ஏக்கமெல்லாம் தேசத்துல வல்லமையாய் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அதற்காக ஜெபிப்போமா? மாநிலமாய் மாவட்டமாய் உலகம் எங்கும் ஆவியானவர் ஊற்றப்படும் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எழுப்புதல் நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கு, வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும், வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். ஊற்றுமையா வல்லமைய ஊற்றுமையா ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமை என்றும் இல்லாத வல்லமை, பலப்படுத்தும் வல்லமை, பாட வைக்கிற வல்லமை, ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், வசனம் தருகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், முத்திரையான ஆவியானவர், அச்சாரமானவர் ஒவ்வொருவர் இதயத்திலும் அசைவாடும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, எங்கள் தேசத்துல நீதி நியாயம் வாசமா இருக்கணும், சமாதானம், அமெரிக்கை சுகம் தேசம் எங்கும் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சுகம் உண்டாவதாக. செழிப்பு உண்டாவதாக. அப்படியே தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. வல்லமை கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல சப்தமா நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பெருகட்டும், ஊற்று பெருகட்டும், ஜீவ ஊற்று பெருகட்டும், அந்நிய பாஷை உண்டாகட்டும், வரங்கள் செயல்படட்டும். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அசைவாடின ஆவியானவரே, ஸ்தேவானுக்குள் இறங்கின ஆவியானவரே, பேதுருவுக்குள் இறங்கின ஆவியானவரே, பேதுருவை நடத்திய ஆவியானவரே, பவுலை கொண்டு அற்புதங்கள் செய்த ஆவியானவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சபைகள் எங்கும் ஊற்றப்படுவீராக ஆவியானவரே. பரிசுத்த ஆவியாலும் ஞானத்தாலும் நிரம்பி வல்லமையால் நிறைந்து அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தது போல எங்கள் சபைகளில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பதாக. பிலிப்பு அன்றைக்கு சமாரியாவில் எழுப்புதல் கொண்டு சென்றது போல, இந்த நாட்களில் பிலிப்புகள் எழும்பட்டும், கிராமங்களிலே
பட்டணங்களிலே பட்டணங்களிலே எழுப்புதல் எழுப்புதல் உண்டாவதாக. உண்டாவதாக. பிலிப்பை கொண்டு செய்த அதிசயங்கள் பிலிப்பை கொண்டு செய்த அதிசயங்கள் இந்த நாட்களிலே சபையில் நடப்பதாக. இந்த நாட்களில் சபைகளில் நடப்பதாக. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, ஆவியானவரே ஆற்றலானவரே, ஏக்கத்தோடு சொல்லுங்க. ஆவியானவரே என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க. வல்லமையா ஊற்றப்படுவீராக. ஆவியானவர் வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவர் முழுதும் வழி இந்த இரவு முழுவதும், இந்த இரவு முழுவதும் வழி நடத்தும், இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும், உங்க விருப்பம் செயல்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்த புது படைப்பாய் மாற்றுகிறவரே, படைப்பாய் இணைந்து துதிப்போமா? புதிதாக தேங்க்யூ சொல்லும் போதே புது படைப்பாய் மாற்றுகிறவரே, படைப்பாய் மாற்றுமை எங்களை உடைத்து விடும், உடைத்து விடும். உருமா அவர் வந்தாலே உருமாற்றுவாரா? உடைத்து ஹல்லேலூயா. உருமாற்றும், பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும். எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என் ஆற்றலானவரே, இணைந்து சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. பாடும் போதே என் ஜனங்கள் அதிசயம் காண்பார்களாக, உடைய வல்லமை காண்பார்களாக, அற்புதம் நடப்பதாக. சுகத்தை கூறுகிறேன், பலத்தை கூறுகிறேன், சமாதானம் கூறுகிறேன், சந்தோஷத்தை கூறுகிறேன். எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே ஒரு மனத்தை கூறுகிறேன். ஒருவருக்குள் விட்டு கொடுத்து சமாதானமாய் ஓடுகிற, சமாதானமாய் வாழ்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஆளுகை செய்யும் குடும்பங்களிலே, குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுறேன். குடும்பங்களிலே ஆளுகை செய்யும் ஆவியானவரே, கணவன் மனைவிக்குள் ஆளுகை செய்யும், பிள்ளைகளுக்குள் ஆளுகை செய்யும். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபையாக, ஆவியான அசைவாடுகிற சபையாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஆமென். ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, 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 ஆற்றலானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் துதித்து முடிப்போமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்கள் மத்தியில் வந்து எங்களை நடத்தினீரே, பாட வைத்தீரே, பேச வைத்தீரே. எபேசு திருமுகம், எபேசு கடிதத்தில் உள்ள 6 காரியங்களை தியானிக்க வைத்தீரே. நாங்கள் துதிப்போ, ஜெபிப்போ. முத்திரையா எங்களுக்குள் வந்திருக்கிறீர், அடையாளமாய் இருக்கிறீர், பலப்படுத்துகிறீர், வேதத்தை வெளிப்படுத்துகிறீர், வசனம் தருகிறீர். உமக்கு நன்றி. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த இரவு ஜெபத்தை முன்னின்று நடத்துகிற ஊழியர்களை நான்
ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி. அத்தனை பேருக்குள்ளும் வல்லமை பெருகுவதாக, வரங்கள் செயல்படுவதாக என்று சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you children.